ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5/8/2025 ஸ்ரீசக்தி SS479க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஸ்ரீசக்தியோடைய ரிசல்ட்டை ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏபிசி போர்டில் வந்து 998, ஃபுல் போர்டில் 379 998. அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 887 ஏபிசி போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 238 887. இப்படி இது எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டோட +41 +14 சொல்லிட்டு நம்ம வந்து 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 441லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 257441. இதில் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து 7, இங்கே நம்மளுக்கு 4. ஸோ இந்த 7ஓட நம்ம 4 கொட்டணும், 4ஓட 1 கொட்டணும். அதாவது 7 + 4 = 1, 4 + 1 = 5. 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 441க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 1 அல்லது 5. இப்போ இந்த 441க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 140. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ ரெண்டாவது ட்ரா சேம் ஃபார்மெட் தான், 41 ஃபார்மெட் தான் கொண்டு வர போகிறோம். 140, ஃபுல் போர்டில் வந்து 179. இதில் நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் வந்து இங்கே 9, இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம 9, ஸோ 9ஓட +4 = 3. 1 இருக்குது, 1 + 1 = 2. 3 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 2. இப்போ இந்த 140க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 278. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு நண்பா. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா 1 ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு 2 ஏ போர்டு. இப்போ நம்மளுக்கு 41 ஃபார்மெட்டு 2 இது முடிஞ்சிருச்சு. இப்போது 14 ஃபார்மெட்டு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 278 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 697. இதில் நமக்கு தேவை இங்கே 7, இங்கே நம்மளுக்கு 2. இப்போ இதை கூட்டிடலாம். 7 + 1 = 8. இங்கே 2 இருக்குது, 2 + 4 = 6. அப்போ 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 278க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 6. இப்போ இந்த 278க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 887. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்டு பி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, மூணாவது ட்ரா இப்போ நம்மளுக்கு ஏபி போர்டு. இந்த 14 ஃபார்மெட்டில் இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட். இப்போ மறுபடியும் பழையபடி 14 ஃபார்மெட்டுக்கு போகிறோம். இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இப்போ 887க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 238. நம்மளுக்கு தேவை இங்கே நம்மளுக்கு 8, இங்கேயும் நம்மளுக்கு 8 தான் இருக்குது. அப்போது 8 + 4 = 2. 8 + 1 = 9. 2 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 887க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 887க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 998. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா.
ஸோ போன ட்ராவும் ஏபி தான், இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏபி தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 9998 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 4 ட்ரா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்கு நண்பா. ஸோ நம்ம வந்து ஏ போர்டு கிடச்சிட்டாலே போதுமானது. அதோட பெய்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து 2 தடவையுமே நம்மளுக்கு பெய்ஸாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பெய்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்ப்போம். 998 இதோட ஃபுல் போர்டு வந்து 379998. நம்மளுக்கு இங்கே தேவை 9, இங்கேயும் நம்மளுக்கு 9. இந்த ட்ரா நம்மளுக்கு 4-1 ஃபார்மெட். அப்போ 9 + 4 = 3, 9 + 1 = 0. 3 அல்லது 0வா? இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு 3 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 3 அல்லது 0வா? 3 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். ஸோ ஃபார்முலா படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. ஸோ இது செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டுங்கிறதுனால போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான செவ்வாய் கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். அதனால் யாரும் ரிசல்ட்டோடையும் குழம்பிக்காதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தான ரிசல்ட்டை குழப்பிக்குவீங்க. ஸோ இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்ரீசக்திங்கிற பேரில் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 3 அல்லது 0 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆனாலும் பல தடவை நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் லக் இருந்தால் ப்ரைஸ் கூட கிடைக்கலாம். ஏன்னா இப்போ டபுள் வந்துட்டு இருக்கிறதுனால 2 தடவையாக நம்மளுக்கு டபுள் ஏபி வந்திருக்கு, ரெண்டு தடவையும் ஏபின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் மறுபடியும் பெயர் கூட வரலாம். ஸோ ப்ரைஸ் வரதாக இருந்தால் கேம் டபுளாக இருந்தால் மறுபடியும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 3 00 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 30 03ன்னு கொடுக்கலாம். 2 தடவை நம்மளுக்கு டபுள் 8 வந்தப்போ டபுள் 8, 9 வந்தப்போ நம்மளுக்கு டபுள் 9 சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு இது வந்திருக்கு. டபுளாக பெய்ட்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு லக் இருந்தால் 3 அல்லது 00 வரலாம். அதுக்கு மேலே சிங்கிள் போர்டாக இருந்தால் நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. எனக்கு இது ஒன்றும் புரியலை கெஸ்ஸிங். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணுங்கிறவங்க மட்டும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. அதோட பெய்ட்ஸும் இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5/8/2025 ஸ்ரீசக்தி SS 479க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.